ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குரு சுவாமின ஜெய். வருகிற ஆகஸ்ட் மாதம் 27 ஆவணியாவிட்டம் நடைபெறுகிறது. யஜுர்வேதம் போதாயனம் எல்லோருமே 27 ஆவணியாவிட்டம் செய்து கொள்ளலாம். முதலில் ஆவணியாவிட்டத்திற்கு வேண்டிய சாமான்கள் எல்லோரும் பஞ்சபாத்திர உத்தரணி, ஒரு சொம்பு, நல்ல தாம்பாளம், குழி உள்ள தாம்பாளமா எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா பேசன் மாதிரி, இல்லை தர்ப்பண மட்டை, இதை எடுத்துட்டு வரணும். ஜாஸ்தி எள்ளு அக்ஷதை எடுத்துட்டு வரக்கூடாது. கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தா போதும். 1/4 ஸ்பூனு எள்ளு, 1/4 ஸ்பூனு அக்ஷதை இருந்தா போதும். அப்புறம் தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, அரிசி, ஆத்துல ஏதாவது நைவேத்தியங்கள் பண்ணியிருந்த அப்பம், சுண்டல், அது மாதிரி பழ வகைகள் வாங்கிட்டு வரலாம் நைவேத்தியத்துக்கு. தலையாவணி ஆவட்டம் இருக்கிறவா குழந்தைகளையும் ஜாக்கிரதையா கூட்டிட்டு வரணும். தலையாவணி ஆவட்டம் பண்றவாளுக்கு காமோகாட்சி ஜபம் கிடையாது. முதல் வருஷம் தலையாவணி ஆவட்டமா இருக்கிற குழந்தைகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு காமோகாட்சி ஜபம் கிடையாது. மிச்சம் எல்லோருக்கும் காமோகாட்சி ஜபம் உண்டு. அது நம்ம எங்க பண்றோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவாள்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறவாளா இருந்தால் ராம்நகர், கோயம்புத்தூர் ராம்நகர் செங்குப்தா வீதியில் இருக்கும் சதாசிவம் ஹாலில் வருஷம் நம்ம அங்கதான் ரொம்ப வருஷமா நடத்தின்னு இருக்கோம். ஒரு 25-30 வருஷமா நடத்தின்னு இருக்கோம். நான் அந்த இடத்துக்கு வரலாம். காலையில ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒரு 7:20 வந்துடணும். 7:30 ஆரம்பிச்சிருவோம். 7:20 வந்தாதான் 7:30 எல்லோரும் உட்காந்து சரி பண்ணி ஆரம்பிக்க முடியும். அதனால எல்லோரும் ஹோமம் இல்லாத பேட்ச் சாதாரண முறையில் ஆவணியாவிட்டம் நடைபெறும். 7:20 வந்துட்டோம். 7:30 ஆரம்பம். ஆபீஸரா அர்ஜென்டா போறவா இருந்தா அந்த பேட்சுக்கு வந்துட வேண்டியது. அடுத்ததா ஹோமம் பண்ணுகிற பேட்ச் 9:15 9:20 அங்க வந்துடணும். 9:20 வந்தா 9:30 ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரா லேட்டா வந்தா எல்லாமே பின்னாடி லேட் ஆகும். அதனால எல்லா மகாஜனங்களும் கண்டிப்பாக, நான் இதுல முன்னாடியே சொல்லிட்டேன், சொம்பு, பஞ்சபாத்திர உத்தரணி, தாம்பாளம், குழியா உள்ளது, தர்ப்பண மட்டை, பேசன் எது வேணா எடுத்துட்டா, 2 எள்ளு அக்ஷதை, அப்பம், சுண்டல், சக்கரை பொங்கல் எடுத்துட்டு வரலாம். நெய் கண்டிப்பா கொண்டு வரணும். ஹோமத்துக்கு நெய் கொண்டு வாங்க. வெத்தலைப்பாக்கு பழம், பழ வகைகள், புஷ்பம் இருந்தா உதிரி புஷ்பம் கொண்டு வரலாம். தலைக்கு வச்சுக்கிற புஷ்பம் கொண்டு வரலாம். மாவளை கொத்து யார்கிட்டயாவது இருந்தா அது 2 கொத்து எடுத்துட்டு வாங்க. மாவளை கொத்து ஹோமத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹோமத்துல கலசத்துல வச்சு. அதனால எல்லோரும் ஒத்துழைக்கணும். ஃபர்ஸ்ட் டயத்தை, அந்த டயத்தை ஒத்துழைச்சு யாருக்கும் தொந்தரவு இல்லாம, யாரும் நம்மள எதுவும் பேசாம இருக்கணும். அப்படின்னா நம்ம சமூகத்து ஜனங்கள் தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றோம். ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. மந்திரம் சொல்லும் போது மந்திரம் என்ன சொல்றோமோ அதை உள் வாங்கி திரும்பி நீங்க சொன்னாதான் மனசு திருப்தியா இருக்கும். அதனால எல்லோரும் இதுல நமது சமூக ஜனங்கள் எல்லோரும் ஆவணியாவட்டத்துல கலந்து கொண்டு வேதவியாசருடைய அனுகிரகமும், வேதமாதாவுடைய அனுகிரகமும், ஆச்சாரியார்கள் குருமார்களின் அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாய் பெற வேண்டுமாய் பிரார்த்தனையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தவறாமல் எல்லோரும் வாருங்கள். அவரவர்கள் தெரிந்தவர்களிடம், ஃப்ரெண்ட்ஸு யாரா சொந்தக்காரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவா, பக்கத்துல இருக்கிறவா யாராவது இருந்தா அவளையும் நீங்க ஆவணியாவட்டத்துக்கு கூட்டின்னு வரலாம். ஆனா இந்த டைம் கணக்கு. ஹோமம் இல்லாத பேட்ச்
7:20க்கு ஆரம்பிக்கிறோம். 7:30க்குள்ள ஆரம்பிச்சிருவோம். கோயம்புத்தூர், ராம்நகர், செங்குப்தா வீதி, சதாசிவம் ஹாலு. 2வது பேட்ச் 9:20க்கு வந்துடணும். 9:30க்குள்ள ஆரம்பிப்போம். தலையாவணியா விட்ட உள்ளவாளுக்கு காமோகாட்சி ஜபம் கிடையாது. ஆத்துல முடிந்தால் பிரம்மச்சாரிகள் எல்லோரும் சமிதாதானம் பண்ணி விட்டுட்டு வரணும். சமிதாதானம் பண்ணணும் ஆத்துல. அதை பண்ணி கொண்டு வாங்கும். சமிதாதானத்தை இப்ப அடுத்து ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் சமிதாதானம், அதுக்கப்புறம் தான் காமோகாட்சி ஜபம் ஆரம்பம். அதனால எல்லோரும் இந்த வீடியோவில் இருக்கிறத பார்த்து கொண்டு தெரிந்தவாளுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஃபார்வேர்டு பண்ணலாம். சொந்தக்கார ஆளுக்கெல்லாம், வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கும் இதை நீங்க அனுப்பிச்சு கொடுக்கலாம். இதை ஒன்று அனுப்ப வேண்டாம், இதை சொன்னாதான் அனுப்பணுமா அப்படின்லாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் அனுப்புங்கோ. யார் வேணாலும் இதை பார்த்து பண்ணிக்கலாம். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா. கோயம்புத்தூர்ல இருந்து ராமகிருஷ்ண கணபாடிகள். பெரிவா சரணம், பெரிவா சரணம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. ஃபர்ஸ்ட் பிரம்மச்சாரிகளுக்குள்ள சமிதாதானத்தை சொல்றேன். கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ உட்காந்துண்டு சமிதாதானம் பண்ண வேண்டியது. 4-5 பேரா உட்காண்டா மேற்கு பார்த்து உட்காந்துக்கலாம். ஆனா ஆச்சமனம் மட்டும் கிழக்கும் வடக்கும் மட்டும்தான் பார்த்து பண்ணணும். அதனால இப்ப அடுத்தது ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ரைட் சைடு கேசவா, நாராயணா, மோதிரவர், மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் பூः ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹः ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम श्रीमन्नारायण प्रीत्यर्थम प्रातः समिदाधानं करिष्ये. प्रातः समिदाधानं करिष्ये. ஹோமகுண்டமோ தட்டோ வச்சுண்டு வரட்டி வச்சுண்டு 2 கற்பூரத்தை வச்சு ஏத்தி கொண்டு தர்பையோ சமித்தோ கையில் வச்சுக்கணும். இதுக்கு சமிதாதானத்துக்கு அதை வச்சுண்டு பண்ண வேண்டியது. அக்னியை ஏத்திக்கணும். அக்னியை ஏத்திண்டு கையை கூப்பிண்டு அதுல 2 சிராய் கட்டையை வச்சுங்க, அப்பதான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிராத்தः சமிதாதானம் கரிஷ்யே. தீர்த்து தொட்டு கையை தொடச்சுண்டாச்சு. அப்போ உபஸ்பிருஷ்யா பரித்வாக்னே பரிமிர்ஜாமி ஆயுஷா ச தனேன ச சுப்ரஜாஹ பிரஜயா பூயாசம் சுவீரஹ வீரைஹ சுவர்ச்சாஹ வர்ச்சசா சுபோஷஹ போஷைஹ சுக்ருஹஹ கிருஹைஹ சுபதிஹ பத்யா சுமேதா மேதயா சுப்ரம்மா பிரம்மச்சாரிபிஹ. கையில தீர்த்த விட்டுண்டு அக்னிய ஒரு சுத்தணும், பிரதட்சணம். தேவசபிதா பிரசுபா
கையில சமித்தை எடுத்துக்கணும். ஒன்னொன்னா எடுத்து அக்னியில சுவாகாங்கும் போது பண்ணணும். மந்திரம் சொல்லி முடிஞ்ச உடனே அக்னயே சமிதம் ஆஹாரிஷம் பிருஹதே ஜாதவேதசே யதா த்வம் அக்னே சமிதா சமித்யசே ஏவம் மாம் ஆயுஷா வர்ச்சசா சன்யா மேதயா பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன அன்னாத்யேன சமேதயா ஸ்வாஹா அக்னியில வைக்கணும். அடுத்த சமித்து ஏதோசி ஏதிஷீமஹி ஸ்வாஹா சமிதசி சமேதிஷீமஹி ஸ்வாஹா தேஜோசி தேஜஹ மயி தேஹி ஸ்வாஹா அப்போ அத்ய அன்வசாரிஷம் ரசேன சமஸ்ருக்ஷ்மஹி பயஸ்வான் அக்னே ஆகமம் தம்மா சகம்ஸ்ருஜ வர்ச்சசா ஸ்வாஹா சம்மா அக்னே வர்ச்சசா ஸ்ருஜ பிரஜயா ச தனேன ச ஸ்வாஹா வித்யுன்மே அஸ்ய தேவாः இந்திரோ வித்யாத் சஹ ரிஷிபிः ஸ்வாஹா அக்னயே பிருஹதே நாகாய ஸ்வாஹா தியாவா பிருத்திவிभ्याम् ஸ்வாஹா ஏஷா தே அக்னே சமித்தயா வர்தஸ்வ ச ஆப்யாயஸ்வ ச தயாஹம் வர்தமானஹ பூயாசம் ஆப்யாயமானஸ்ச ஸ்வாஹா யோமா அக்னே பாகினம் சந்தம் அதா பாகம் சிகீர்ஷதி அபாகமக்னே தங்குரு மாமக்னே பாகினம் குரு ஸ்வாஹா சமிதமாதாய அக்னே சர்வவ்ரதः பூயாசம் ஸ்வாஹா ஓம் பூர்புவஸ்வ ஸ்வாஹா. கையில தீர்த்த விட்டுன்னு அக்னி பரிசேச்சனம். தேவசபிதா பிராசாவீஹி திரும்பி ஒரு சமித்தெடுத்து அக்னியில் வைக்கணும். ஸ்வாஹா அக்னேருபஸ்தானம் கரிஷ்யே. அப்புறம் முல்லா ஏந்திருக்கணும். ஏந்திருந்து கையை கூப்பிட்டு மந்திரத்தை சொல்லணும். அக்னிய பிரார்த்தனை. எத்தே அக்னே தேஜஸ்தேனா அகம் தேஜஸ்வி பூயாசம். எத்தே அக்னே வர்ச்சஸ்தேனா அகம் வர்ச்சஸ்வி பூயாசம். எத்தே அக்னே ஹரஸ்தேனா அகம் ஹரஸ்வி பூயாசம். மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிः தேஜோ ததாது. மயி மேதாம் மயி பிரஜாம் மயீந்திரः இந்திரியம் ததாது. மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூர்யः भ्राजो दधातु. अग्नये नमः. मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं हुतासना यद्धुतन्तो मया देव
परिपूर्णं तदस्तु ते प्रायश्चित्तानि अशेषाणि तपः कर्म आत्मकानि वै यानि तेषाम् अशेषाणां श्रीकृष्ण अनुस्मरणं परम्. श्रीकृष्णाय नमः. कृष्ण 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 அபிவாதையே. அவ கோத்திரத்தை அபிவாதிய சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அக்னியில இருந்து கொஞ்சம் ரக்ஷை எடுத்து வச்சுக்கணும். இப்படி ரக்ஷை எடுத்து இடத்துக்கெல்லாம் தர்பைய நல்லா ஏத்திட்டு அக்னியில அதெல்லாம் தர்பையில நம்ம ஹோமம் பண்ண சமித்தலாம். அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இடது கையில போட்டுன்னு ஒரு சொட்டு தீர்த்த விட்டுன்னு இப்படி கையை குழைக்கணும். குழைச்சுன்னு மந்திரம் சொல்லணும். மானஸ்தோகே தனயே மான ஆயுஷி மானோ கோஷோ மானோ அஸ்வேஷோ ரீரிஷः வீரான்மானः ருத்ரபாமிதः வதீஹி ஹவிஷ்மந்தः நமசா விதேமதே. நெத்தியில விட்டுக்கணும். மேதாவி பூயாசம் தேஜஸ்வி பூயாசம் மார்பிள வர்ச்சஸ்வி பூயாசம் பிரம்மவர்ச்சஸ்வி பூயாசம் ஆயுஷ்மான் பூயாசம் அண்ணாதோ பூயாசம் ஸ்வஸ்தி பூயாசம். அக்னிகிட்ட அப்படி கை காமிக்கணும். ஸ்வஸ்தி ஸ்ரத்தாம் மேதாம் யசः பிரஜ்ஞாம் வித்யாம் புத்திம் ஸ்ரியம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேஹி மே ஹவ்யவாஹன ஸ்ரியம் தேஹி மே ஹவ்யவாஹன ஓம் நம இதி. கை அலம்பிட்டு ஆச்சமனம். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாப தாமோதர. சாயம் சந்தியாவந்தனமும் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரம். அதையும் பண்ணுங்கோ. வேற ஒண்ணு அதுல வித்தியாசம் இல்லை. சாயம் சந்தியாம் உபாசிஷ்யே. சாயம் சந்தியா சாயம் சமிதாதானம் கரிஷ்யே. சந்தியாவந்தனம் பண்ணின அப்புறம் சமிதாதானத்தை பண்ணணும் சாயந்திரமும். அதனால சாயம் சந்தியாம் உபாசிஷ்யே சொன்னேன். சாயம் சமிதாதானம் கரிஷ்யே. எப்படி பிராதசந்தி பண்ணிட்டு தான் காலையில சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் சமிதாதானம் பண்ணணும். அதே மாதிரி சாயந்திரம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் சாயம் சமிதாதானம் பண்ணணும். அடுத்ததாக காமோ கார்ஷி ஜப ஆரம்பம். தலையாவணி ஆட்டம் பண்ற குழந்தைகளுக்கு இது கிடையாது. இது காமோ கார்ஷி ஜபம் கிடையாது. எல்லாம் மிச்சம் எல்லோரும் பண்ணலாம். எல்லா ஜனங்களும் பண்ணணும். அதனால காமோ கார்ஷி ஜபம் எல்லாருக்குமே உண்டு. வாத்தியார் பவித்திரமெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா அதை வாங்கி வச்சுக்கணும். ஆத்துல கொடுத்துருப்பா. அப்படி இல்லைன்னா நம்ம இடத்துல பண்றேன் அங்கேயா வாழ்ட்டு. அது நாங்க பண்ற இடத்துல சதாசிவம் ஹாலில் எப்போதும் காமாகாஷி ஜபம் பண்ணிட்டு தான் அடுத்தது ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்க ஆத்துல பண்ணிட்டு வந்தாலும் நாங்க எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு சங்கல்பம் பண்ணி அதை பண்ணுவோம். அதனால எல்லோரும் அதுல கலந்து கொண்டு பண்ணிக்கலாம். கிழக்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உட்காந்துக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆச்சமனத்தை வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ தான் பண்ணணும். ஆச்சமனம் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியது. பவித்திரம் கொடுப்போம். பவித்திரத்தை வாங்கி போட்டுக்கணும். காலுக்கு 2 கட்டப்பல்லு, கையில 2 கட்டப்பல்லு இடுக்கிக்கணும். இடுக்கிண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டியது. இப்போ எல்லோரும் ஆரம்பிக்க வேண்டியது. ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. தர்பேஷ்வாசீன அபௌபஸ்பிருஷ்ய தர்பாந்தாரயமான சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் பூ
ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தவஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्री लक्ष्मीपतेते अंघ्रियुगं स्मरामि शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे मेरोः दक्षिणे पार्श्वे सखाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये श्री पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्दश्याम् उपरि पौर्णमास्यां शुभतिथौ गुरुवासर युक्तायां श्रविष्ठा नक्षत्र युक्तायां शोभन नाम योग उपरि अधिकंठ नाम योग वणिजैकरण उपरि भद्रीकरण युक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां पौर्णमास्यां शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थम श्रीमन्नारायण प्रीत्यर्थम तैष्यां पौर्णमास्यां अध्याय उत्सर्जन अकरण प्रायश्चित्तार्थम अष्टोत्तर शतसंख्यया कामोकार्षीते मन्युरकार्षीते इति महामंत्र जपम करिष्ये திரும்பி சொல்றேன் தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உற்சர்ஜன அகரண பிராயஷ்சித்தார்த்தம் அஷ்டோத்தர சதசங்ख्यया காமோகார்ஷீதே மன்யுரகார்ஷீதே இதி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. கட்டவில்லை வடக்கு பக்கத்துல போட்டுடணும். போட்டுட்டு தீர்த்த தொட்டு கை தொடச்சுக்கணும். கை தொடச்சுண்டு பூனலை பிடிச்சிண்டு காயத்ரி ஜபம் பண்ற மாதிரி எல்லோரும் பண்ண வேண்டியது. மந்திரம் சொல்றேன். காமோ கார்ஷீதே மன்யுரகார்ஷீதே நமோ நமஹ. காமோ கார்ஷீதே மன்யுரகார்ஷீதே நமோ நமஹ. காமோ கார்ஷீன் மன்யுரகார்ஷீன் 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 நமோ நமஹ. காமோ கார்ஷீன்
மண்ணிரகாரிஷீன் நமோ நம. காமோகாரிஷீன் மண்ணிரகாரிஷீன் நமோ நம. காமோகாரிஷீன் மண்ணிரகாரிஷீன் நமோ நம. இதே மாதிரி 108 ட்ரிப்பு இந்த ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணிட்டு பவித்திரத்தை காதுல எடுத்து வச்சுக்கணும். காதுல எடுத்து வச்சுட்டு ஆசமனம் பண்ணணும். ஆத்துல பண்றதா இருந்தா இதுக்கு உள்ளது. அங்க மண்டபத்துல போகும்போது வாத்தியார் சொல்லுவார், பவித்திரத்தை பிரிச்சு போட்டுட்டு ஆச்சமனம் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான் இதுக்கு அர்த்தம். ஆத்துல பண்றதா இருந்தா பவித்திரத்தை பிரிச்சு போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு மாத்தியான்னிகங்கள்ல பண்ணணும். மாத்தியான்னிகத்தை பண்ணிட்டு உடனே பிரம்ம யஜ்யம் பண்ணணும். அடுத்ததாக இந்த பிரம்ம யஜ்யம் எல்லோருக்கும் உள்ளது. அதனால அதை எல்லாரும் பண்ணலாம். பிரம்ம யஜ்யம் அடுத்தது ஆரம்பம். எல்லாருக்குமே பிரம்ம யஜ்யம் உண்டு. அந்த பிரம்ம யஜ்யம் ஒன்றாகாது. அந்த பிரம்ம யஜ்யம் பண்ணினாதான் தினப்படி கர்மா கரெக்டா இருக்கும். அதனால எல்லோரும் இப்ப பிரம்ம யஜ்யம் ஆரம்பம். மாத்தியான்னிகத்தை பண்ணிட்டு வந்து பிரம்ம யஜ்யம் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரம். அதனால காலையில சீக்கிரம் சந்தியாவந்தனம் பண்ணாலும் கையோட மாத்தியான்னிகத்தையும் பண்ணிட்டு வந்துருங்கோ எல்லோரும். அடுத்ததாக இப்போ வந்து ஆச்சமனம். ஆச்சமனம் பண்ணிட்டு சுக்லாம்பரதரம் சாந்தகே. அடுத்தது ஓம் பூஹு. ஓம் பூஹு பண்ணிட்டு பூர்பவஸ்வரம். இப்ப இப்படி கை வச்சுக்கணும். இடது கை அடியில, வலது கை மேல, தொடையில, வலது தொடையில வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிரம்ம யஜ்யம் கரிஷ்யே. பிரம்ம யஜ்யம் கரிஷ்யே. தீர்த்தத்தொட்டு கை தொடச்சுக்கணும். பிரம்ம யஜ்யேன யக்ஷே வித்யுதசி வித்யமே பாப்மானம் ரிதாத் சத்யம் உபைமி. ஓம் பூஹ. கையை கூப்பின்னு மந்திரம் சொல்லணும். ஓம் பூஹ தத்சவிதுர்வரேண்யம் ஓம் புவஹ பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓகும் சுவஹ धियो यो नः प्रचोदयात्. ओम भूः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि ओम भुवः धियो यो नः प्रचोदयात्. ओगुं सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. फुल मंत्र गायत्री मंत्र. ओम भूर्भुवः सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. கையை கூப்பிட்டு மந்திரம். हरिः ओम हरिः ओम अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमं हरिः ओम इषेत्वा ऊर्जेत्वा वायवस्था उपायवस्था देवो वः सविता प्रार्पयतो श्रेष्ठतमाय कर्मणे. हरिः ओम अग्न आयाहि वीतये गृणानः हव्यतातये निहोता सत्सि बर्हिषि. हरिः ओम सन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतये संयोः अभिश्रवन्तु नः. ओम भूर्भुवः स्वः संयोरभिश्रवन्तु नः.
அதுக்கப்புறம் சத்யந்தவஹா கையில தீர்த்த விட்டுண்டு தலையை சுத்திக்கணும். ஓம் போர்புவஸ்வஹ சத்யந்தவஹ ஸ்ரத்தாயாம் ஜுஹோமி பிரதட்சிணமா. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீभ्यः நமோ வாசே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே बृहते करोमि. ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. மூணு ட்ரிப் இந்த மந்திரம். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே बृहते करोमि. तीर्थ தொட்டு கை தொடச்சுக்கணும். பிருஷ்டிரசி பிருஷ்டமே பாப்மானம் ரிதாத் சத்யம் உபாகாம் தேவரிஷி பித்ருதர்ப்பணம் கரிஷ்யே. பூணல் எடுத்து கட்டவரல்ல உள்ளுக்குள்ள மாட்டின்னு நேரா பண்ணணும். கரெக்டா? நேரா தீர்த்தத்தை கீழே விடணும். தேவரிஷி பித்ருதர்ப்பணம் கரிஷ்யே. இப்படி நேரம். பிரம்மாதயः ये देवाः तान् देवागस्तर्पयामि सर्वान् देवागस्तर्पयामि सर्वदेव गणागस्तर्पयामि सर्वदेव पत्नीस्तर्पयामि सर्वदेव கணபத்னீஸ்தர்ப்பயாமி. இப்ப பூனல மாலையா போட்டுக்கணும். மாலையா போட்டு கட்டவரலை பிடிச்சிட்டு கட்டவரல் மேல இருக்கணும். கட்டவரல் மேல இருந்தா இந்த பக்கம் தீர்த்தம் கீழே விழும். அப்படியே ஜலத்தை இங்க விடணும். விட்டு அப்படி பண்ணிக்கணும். கரெக்டா? அப்படி பண்ணணும். கிருஷ்ணத்வைபாயனாதயः ये ऋषयः तान् ऋषीगस्तर्पयामि सर्वान् ऋषीगस्तर्पयामि सर्वर्षि गणागस्तर्पयामि सर्वर्षि पत्नीस्तर्पयामि सर्वर्षि गणपत्नीस्तर्पयामि प्रजापतिं काण्डर्षिन्दर्पयामि सोमं काण्डर्षिन्दर्पयामि अग्निं काण्डर्षिन्दर्पयामि विश्वान् देवान् काण्डर्षिगस्तर्पयामि. இப்படி நேரா விடணும். சாகம்ஹிதேர் தேவதாக உபனிஷதஸ்தர்ப்பயாமி யாஜ்ஞிகேர் தேவதாக உபனிஷதஸ்தர்ப்பயாமி வாருணீர் தேவதாக உபனிஷதஸ்தர்ப்பயாமி ஹவ்யவாஹந்தர்ப்பயாமி. திரும்பி விடணும். விஸ்வான் தேவான் காண்டர்ஷீகஸ்தர்ப்பயாமி பிரம்மாணம் கை தூக்கிண்டு பிரம்மாணம் ஸ்வயம்புவந்தர்ப்பயாமி. திரும்பி இந்த பக்கம். விஸ்வான் தேவான் காண்டர்ஷீகஸ்தர்ப்பயாமி அருணான் காண்டர்ஷீகஸ்தர்ப்பயாமி. அப்புறம் இப்ப நேரா பண்ணணும். சதா சஸ்பதிம் தர்ப்பயாமி ருக்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி அதர்வண வேதம் தர்ப்பயாமி இதிஹாச புராணம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி. இது வரைக்கும் எல்லாம் பண்ணியாச்சு. இதுல அப்பா இருக்கிறவா அப்பா இல்லாதவா எல்லாருமே இப்ப பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறமா
பூணலை இப்ப மாலையா போட்டுறது அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்பா இல்லாதவா மட்டும் இடம் போட்டுண்டு இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணணும். அப்பா உள்ளவாலாம் பூணலை சரியா போட்டுண்டு ஆச்சமனம் பண்ணிட வேண்டியது. இப்ப நான் சொல்ற மந்திரம் அப்பா இல்லாதவா மந்திரம். அவ பூணலை இடம் போட்டுண்டு பூணலை அந்த கையை வந்து மறிச்சு விடணும். பூணல் இடமா இருக்கணும், மறிச்சு விடணும். இந்த மந்திரம் அப்பா இல்லாதவா மட்டும் சொல்லிங்கோ. சோம பிதர்மானு யமோ அங்கிரஸ்வானு அக்னி கவ்ய வாகனாதய ஏ பிதரஹ தான் பிதரேகஸ்தர்ப்பயாமி சர்வான் பிதரேகஸ்தர்ப்பயாமி சர்வபிதரே கணாகஸ்தர்ப்பயாமி சர்வபிதரே பத்னிஸ்தர்ப்பயாமி சர்வபிதரே கணபத்னிஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தர்ப்பயதமே தேவரிஷி பித்ருன்னு திருப்யத திருப்யத திருப்யதா. ரைட், பூணலை சரியா போடணும். போட்டுண்டு ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம் பண்ணிட்டு அடுத்தது சங்கல்ப ஆரம்பம். சிம்பிளா தான் சங்கல்பம் சொல்ற, பெரிய சங்கல்பம் கிடையாது. அதனால இதுல வந்து சின்னதா கொண்டு வந்துடுற சங்கல்பத்தை. மகா சங்கல்பங்கிறது நீங்க மண்டபத்துக்கு வந்தாதான் பண்ணுவோம். ஆத்துல பண்றவாள்லாம் சிம்பிளா பண்ணிக்க வேண்டியது. ஓகே, அடுத்தது ஆச்சமனம் பண்ணிட்டாச்சுன்னா திரும்பி 2வது ஆச்சமனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு பவித்திரத்தை கையில போட்டுக்கணும். காலுக்கு 2 கட்டப்பில்லு, கையில 2 கட்டப்பில்லு இடிக்கிண்டு சுக்லாம்பரதத்திலிருந்து ஆரம்பம். இப்ப பண்ணிக்கலாம். சுக்லாம்பரதரம் சாந்தயே ஓம் பூஹோ பூர்பவஸ்வரம். இப்படி கையை வச்சுண்டு இடத்துக்கு அடியில் வலது கை மேல மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீ லக்ஷ்மீபதேதே அங்கிரியுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோவ சர்வாவஸ்தாம் கதோபிவ யஸ்மரேதே புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அபியந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோஹதி ந சம்சயः ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததாவாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सखाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्दश्याम् उपरि पौर्णमास्यां शुभतिथौ गुरुवासर युक्तायां श्रविष्ठा नक्षत्र युक्तायां शोभन अधिकंठ नाम योग वणिज भद्रीकरण एवं गुण
விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீமன்னாராயண பிரீத்யர்த்தம் விநாயகாதி சமஸ்த ஹரிஹர தேவதா பரிபூர்ண பிரசாத அனுக்கிரக சித்தியர்த்தம் தேவ பிராமண அஸ்வத்த நாராயண சுவாமி சந்நிதௌ அத்தியாய, இந்த இடத்துல மட்டும் ஒண்ணு சொல்லிக்கணும், ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கரிஷ்யே. ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கரிஷ்யே ததங்கம் ரோக்ஷணமகம் கரிஷ்யே. கட்டபில் வடக்க போட்டுட்டு தீர்த்த தொட்டு கை தொடச்சுக்கணும். போட்டுட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு புரோக்ஷணம் பண்ணிக்கணும். ஸ்நானம் பண்றதுக்கு அந்த காலத்துல எல்லாம் காவேரி கரையில உட்காந்து சங்கல்பம் பண்ணி எல்லாரும் பண்ணினோன்னா ஸ்நானம் பண்ணிட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு வருவா. காலப்போக்கில் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு வருகிறது. பாபாலோட சௌகரியம், உத்தியோக நிமித்தம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. எல்லோரும் ஒரு இடத்துல சேர்ந்து பண்ணினாதான் அது விசேஷம் ஜாஸ்தி. தனியா போய் ஆத்துல பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது இதை விட இன்னும் கம்மியாக தான் ஓடும் மந்திரங்கள். அதனால முடிஞ்ச வரைக்கும் மந்திர கர்மாவை விடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் பெரிவாள்லாம் ஆச்சாரியாலாம் குருமார்கள் வேதவியாசர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த அளவுக்கு அவளுடைய இதுல ஏதோ நம்மளும் ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அனுஷ்டானத்தை விடாம பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப புரோக்ஷணம். அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுஜ்ஞாம் தாதுமர்ஹசி துர்போஜன துராலாப துஷ்பிரதிகிரக சம்பவம் பாபம் ஹர மம க்ஷிப்ரம் சஹ்ய கன்யே நமோஸ்துதே கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோ ஜனானாம் சதைரபி முச்யதே சர்வ பாபேப்யः விஷ்ணு லோகம் சகச்சதி. புரோக்ஷணம் ஆயிடுத்து. அடுத்ததாக யஜ்ஞோபவீதம், புது பூணல் எடுத்து போட்டுக்கிறதுக்கு மந்திரம். இப்ப திரும்பி ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம் பண்ணிட்டு சுக்லாம்பரதரம் சாந்தகே ஓம் பூஹு பூர்புவஸ்வரம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீமன் நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மாங்கம் ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித சதாச்சார நித்திய கர்ம அனுஷ்டான யோக்யதா சித்தியர்த்தம் பிரம்ம தேஜः அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மாங்கம் ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித சதாச்சார நித்திய கர்ம அனுஷ்டான யோக்யதா சித்தியர்த்தம் பிரம்ம தேஜः அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. தீர்த்த தொட்டு கை தொடச்சுண்டு அஸ்ய ஸ்ரீ யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பரபிரம்ம ரிஷி திருஷ்டுப் சந்தः, ரெண்டு கையும் பரமாத்மா தேவதா கையை கூப்பிண்டு
யட்யோபவீத தாரணே விநியோக. பூணல் எடுத்துட்டு இந்த கை இங்கன்னா இந்த எல்லா முடிச்சுகளும் இந்த இடத்துல இருக்கணும். மோதிர விரல் அந்த இடத்துல காயத்ரி ஜெபம் பண்றவன் அந்த இடத்துல பிடிச்சுக்கணும். வலது கை மேல இடது கை கீழே பஞ்சபாத்திரத்து மேல கையை வச்சுக்கணும். வச்சுன்னு மந்திரம் சொல்லணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஓம் பூர்புவஸ்வஹ. காயத்ரி மந்திரம். தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் ஒரு பூணல். அடுத்த கிரகஸ்தாலா இருக்கிறவா ரெண்டாவது பூணல் எடுத்துக்கணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஓம் பூர்புவஸ்வஹ. தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். மூணாவது பூணல் எடுத்துக்கிறார். 2 பூணல் போட்டுருவா. அது அடுத்து மூணாவது பூணல். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ ஓம் பூர்புவஸ்வஹ. தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். 3 பூணல் போட்டுனாச்சு. என்ன ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம் பண்ணிட்டு பழைய பூணல் எடுத்து போட்டுறணும். உபவீதம் பின்னதந்தம் ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் விசிருஜாமி ஜலே பிரம்மவர்ச்சः தீர்காயு அஸ்து மே. 3 பூணல் எடுத்து பழைய பூணலை போட்டுட்டு பிரம்மச்சாரிகளா இருக்கிற ஒரு பூணல் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தீர்த்த தொட்டு கை தொடச்சுட்டு ஓம் சொல்லணும். பவித்திரத்தை கையில இருந்ததுன்னா ஓம் சொல்லணும். பவித்திரம் கையில இல்லைன்னா ஆச்சமனம் பண்ணணும். பவித்திரம் காதுல வச்சுட்டு ஆச்சமனம் பண்ணணும். நான் முன்னாடியே சங்கல்பம் பண்ணி இருக்கிறதுனால பவித்திரம் கையில இருக்கும். அதனால ஓம் சொன்னாலே போரும். அடுத்ததாக காண்டரிஷி தர்ப்பணம். காண்டரிஷி தர்ப்பணத்துக்கு எள்ளு அக்ஷதை தாயார் தகப்பனார் உள்ளவாலும் போட்டுக்கணும். ஒன்றும் சந்தேகம் கிடையாது. காண்டரிஷிங்கிறது பொதுவானது. அதனால எல்லோரும் போட்டுக்க வேண்டியது. அடுத்தது இந்த காண்டரிஷி தர்ப்பணத்துக்கு அதை போட்டுட்டு தீர்த்தம் பஞ்சபாத்திரத்துல ஃபுல்லா வச்சுக்கணும். எல்லோரும் வச்சுண்டு மந்திரத்தை சொல்லணும். சுக்லாம்பரதரம் சாந்தயே ஓம் பூஹு பூர்புவஸ்வரம் மமோபாத்த நின்னுக்கோ மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வரி ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மாங்கம் காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷே. தீர்த்தத்தொட்டு கை தொடச்சுக்கணும். அப்போ உபஸ்பிருஷ்யா பூணலை மாலையா போட்டுக்கணும். பூணலை மாலையா போட்டு காண்டரிஷி தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது. எள்ளு அக்ஷதைய பஞ்சபாத்திர உத்திரணியில போட்டுன்றணும். 3 தாட்டி ஒவ்வொரு மந்திரங்களும் 3 ட்ரிப்பு சொல்லி தர்ப்பணம் பண்றது. ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் தீர்த்தம் விடுறோம். பிரஜாபதிம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி. பூடல் கட்டவரில் இருக்கணும். அக்னிம் பிரஜாபதி ஆயிடுத்து. சோமம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி சோமம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி சோமம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி. அக்னிம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி அக்னிம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி அக்னிம் காண்டர்ஷிந்தர்ப்பயாமி. விஸ்வான் தேவான்னு எல்லாம் காண்டரிஷிங்கிறது எல்லாமே இப்படித்தான் பண்ணணும். என்ன இப்படி நான் கை காமிச்சேன்னு இப்படி பண்ணக்கூடாது. எல்லாம் காண்டரிஷி தர்ப்பணம்னாலே
கட்ட விரல் மேல இருக்கணும். இது இப்படிதான் இருக்கணும். விஸ்வான் தேவான காண்ட ரிஷிகஸ்தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான காண்ட ரிஷிகஸ்தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான காண்ட ரிஷிகஸ்தர்ப்பயாமி. सागंहितेर्देवताः उपनिषदस्तर्पयामि, सागंहितेर्देवताः उपनिषदस्तर्पयामि, सागंहितेर्देवताः उपनिषदस्तर्पयामि, याज्ञिकेर्देवताः उपनिषदस्तर्पयामि, याज्ञिकेर्देवताः उपनिषदस्तर्पयामि, याज्ञिकेर्देवताः उपनिषदस्तर्पयामि, वारुणेर्देवताः उपनिषदस्तर्पयामि, वारुणेर्देवताः उपनिषदस्तर्पयामि, वारुणेर्देवताः उपनिषदस्तर्पयामि, ब्रह्माणं स्वयंभुवं तर्पयामि, ब्रह्माणं स्वयंभुवं तर्पयामि, ब्रह्माणं स्वयंभुवं तर्पयामि, सदसस्पतिं तर्पयामि, सदसस्पतिं तर्पयामि, सदसस्पतिं तर्पयामि. எல்லா ஜலத்தையும் கொட்டிடணும். எள்ளு ஜலம் இருக்கக்கூடாது. பஞ்சபாத்திரத்துல கொட்டிட்டு வேற ஜலம் எடுத்துக்கணும். பூனலை சரியா போட்டுக்கணும். பூனலை சரியா போட்டுண்டு பவித்திரத்தை காதுல வச்சுக்கிண்டு ஆச்சமனம் பண்ண வேண்டியது. எல்லோரும் ஆச்சமனம் பண்ணிட்டு வேற ஜலம் எடுத்து வச்சுக்கணும். உட்காந்துக்கணும். வேதாரம்பம். ஆச்சமனம் ஆச்சமனம் பண்ணிட்டாச்சுன்னா திரும்பி இப்ப சங்கல்பம் வேதாரம்பத்துக்கு. சுக்லாம்பரதரம் சாந்தயே ஓம் பூஹ பூர்புவஸ்வரோ மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமன்னாராயண பிரீத்யர்த்தம் श्रावण्यां पौर्णमास्यां अध्याय उपा कर्मणि वेदारंभं करिष्ये। श्रावण्यां पौर्णमास्यां अध्याय उपाकर्मणि वेदारंभं करिष्ये. तीर्थ தொட்டு கை தொடச்சுக்கணும். கை தொடச்சுண்டு महागणपति प्रार्थना. गणानान्त्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपमश्रवः तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते आनः शृण्वन् ऊतिभिः सीदसादनम्. ओम श्री महागणपतये नमः. सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मते आचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां. सद्गुरु चरणार विंदाभ्यां नमः. सद्गुरु चरणार विंदाभ्यां नमः. प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनापवित्र्यवतु. महासरस्वत्यै नमः. हरिः ओम् हरिः ओम्. अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातामं. हरिः ओम् हरिः ओम्. इषेत्वा ऊर्जेत्वा वायवस्था उपायवस्था देवो वः सविता प्रार्पयतो श्रेष्ठतमाय कर्मणे. हरिः ओम् हरिः ओम्. अग्न आयाहि वीतये गृणानः हव्यतातये निहोता सत्सि बर्हिषि. हरिः ओम् हरिः ओम्. शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु
पीतये संज्ञोः अभिस्रवन्तु नः हरिः ओम् ब्रह्मसन्धत्तं तन्मे जिन्वतं क्षत्रगं सन्धत्तं तन्मे जिन्वतं इषगं सन्धत्तं तां मे जिन्वतं ऊर्जगं सन्धत्तं तां मे जिन्वतं हरिः ओम् भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिः यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसः तनूभिः व्यसेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रः वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यः अरिष्टनेमिः स्वस्ति नः बृहस्पतिः दधातु हरिः ओम् संज्ञानं विज्ञानं प्रज्ञानं जानते अभिजानते संकल्पमानं प्रकल्पमानं उपकल्पमानं उपक्लृप्तं क्लृप्तं श्रेयो वशीयः आयते सम्भूतं भूतं चित्रः केतुः प्रभानाभान् संभान् ज्योतिष्मान् तेजस्वान् आतपन् तपन् अभितपन् रोचनः रोचमानः शोभनः शोभमानः कल्याणः हरिः ओम् प्रसुग्मन्ता धियसानस्य सक्षणि वरेभिः वरान् अभि सुप्रसीदत अस्माकम् इन्द्रः उभयं जुजोषति यत् सौम्यस्य अन्धसः बुबोधति हरिः ओम् अथातः दर्शपूर्णमासौ व्याख्यास्यामः प्रातरग्निहोत्रं हुत्वा अन्यमाहवनीयं प्रणीय अग्निनन्वा दधाति नगदश्रियः अन्यमग्निं प्रणयति अथ कर्माणि आचारात् यानि गृह्यन्ते अथातः सामयाचारिकान् धर्मान् व्याख्यास्यामः अथ शिक्षां प्रवक्ष्यामि पाणिनीयं मतं यथा पंच संवत्सरमयं युगाध्यक्षं प्रजापतिं ओम मयरस तजभन लघु संमितं भ्रमति वाङ्मयं जगति यस्य ओम गौः गुमा जुमा क्ष्माक्षा क्षमा क्षोणी क्षितिः अभनिः ओम आयिवुण रलक एवोंग ऐ औज खयवरड लन न्यमंगननम जभंग गडधश जबगडदश काफ चाठ थ चढ़ तव कपई सशसर हल इति माहेश्वराणि सूत्राणि वृद्धिरादैज
அதேங்குணः ஓம் ஓம் அதாதः छन्दसां विवृतिं व्याख्यास्यामः ओम ओम गीर्णश्रेयः धेनवश्रीः रुद्रस्तु नम्यः भगो गियाज्या धन्येयं नारी धनवान् पुत्रः हरिः ओम अथ वर्णसमां नायः ओम अथातः धर्म जिज्ञासा ओम अथातः ब्रह्म जिज्ञासा नारायणं नमस्कृत्य ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नम ओषधिभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ओं नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नम ओषधिभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ओं नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नम ओषधिभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि எல்லோரும் பவித்திரத்தை பிரிச்சு போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. ஆவணி ஆவட்டம் முடிந்தது. அடுத்ததாக அடுத்த நாள் பண்ண வேண்டிய காயத்ரி ஜப சங்கல்பம் இப்போது சொல்ல போகிறோம். காயத்ரி ஜப சங்கல்பம் அடுத்ததாக. இப்ப திரும்பி வாத்தியார் கொடுத்திருப்பார். அன்னைக்கு எல்லோரும் போயிருப்பேன். போனவாலாம் பவித்திரம் கட்டபில்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். அது ஆச்சமனம் பண்ணிட்டு பவித்திரத்தை கையில போட்டுண்டு 2 கட்டபில்லு காலுக்கு 2 கட்டபில்லு கையில இடிக்கிண்டு சுக்லாம்பரதரம் சாந்தயே ஓம் பூஹ भूर्भुवस्वरो ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम श्रीमन्नारायण प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्री लक्ष्मीपतेते अंघ्रियुगं स्मरामि शुभे दिने शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये श्री पराभव संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावण मासे शुक्लपक्षे पौर्णमास्याम् उपरि कृष्णपक्षे प्रथमायां शुभतिथौ भृगुवासर युक्तायां शतभिषके नक्षत्र युक्तायां अधिकंठ नाम योग उपरि सुकर्म नाम योग भवकरण उपरि बालवकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां प्रथमायां शुभतिथौ श्री परमेश्वर श्रीमन्नारायण
பிரீத்தியர்த்தம் ஒரு வருஷம் பண்ணாத தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். அதை இது கண்டிப்பா எல்லோரும் பண்ண வேண்டியது. ஏன்னா உத்தியோக நிமித்தமாக எல்லோரும் போகிறீர்கள், ரொம்ப கம்மியா தான் பண்ணுவேன், பண்ணாதவானும் இருக்கா. அதனால எல்லோருக்கும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வருஷம் தோஷம் பிராயச்சித்தங்கள்லாம் பிராயச்சித்த கர்மாவா இதை எடுத்துக்கணும். அதனால எல்லோரும் இந்த காயத்ரி ஜபத்தை கண்டிப்பா பண்ணினாதான் நமது சனாதன தர்மம் தழைத்து ஓங்கும். நாட்டுக்கு மட்டும் நல்ல இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப சந்ததிகளுக்கும் ரொம்ப நல்லது நீங்க ஜபிச்சேன்னா. அதனால கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சமூகத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஜனங்களும் எல்லா மக்களும் பண்ண வேண்டியது கர்மா. அடுத்ததா இப்ப சொல்றேன். மித்யாதீத பிராயஷ்சித்தார்த்தம். மித்யாதீத பிராயஷ்சித்தார்த்தம் தோஷவத்சோ அபதனீய பிராயஷ்சித்தார்த்தம் சம்வத்சர பிராயஷ்சித்தார்த்தஞ்ச அஷ்டோத்தர சஹஸ்ரசங்க்யா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. அஷ்டோத்தர சஹஸ்ரசங்க்யா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. கட்டபில்ல வடக்க போட்டுட்டு தீர்த்த தொட்டு கை தொடச்சுட்டு பிரணவசிய ஆரம்பிச்சு ஆயாத்திதி அதெல்லாம் முடிச்சுட்டு சந்தியாவந்தனத்துல என்ன பண்றோமோ அதே மாதிரி ஆயாத் வரதா தேவி, ஆயாத் வரதா ஆவாக இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு உடனே காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் 1008 ட்ரிப்பு கண்டிப்பா பண்ணணும் எல்லோரும். 1008 ஆவர்த்தி பண்ணிட்டு திரும்பி ஓம்பு பண்ணிட்டு பிராத சந்தியாவந்தனத்துல என்ன பண்றோமோ அதை பண்ணிட்டு காயத்ரி உபஸ்தானங்கரிஷே. அடுத்தது மித்ரஸ்ய சர்ஷனே திருதா, உத்தமேசகிர தேவி சொல்லி விட்டுன்ட்டு மித்ரஸ்ய சர்ஷனே திருதா அதுல ஆரம்பிச்சு நமஸ்தவித்திரை வரைக்கும் முடிச்சு நாராயணா எது சமர்ப்பயாமி காயேன வாச்சா அது வரைக்கும் முடிச்சுட்டு எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும்னு குருவுகிட்டையும் ஆச்சாரியால்கிட்டையும் பெரிவாள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. பெரிவாசரணம் பெரிவாசரணம். கோயம்புத்தூர்லேருந்து ராமகிருஷ்ண கணபாடிகள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் அனுப்பிச்சு அபாபா சொந்தக்கார ஆளுக்கு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் அனுப்புங்க, வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கும் அனுப்புங்க. கூடிய முட்டை எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணணும்னு பிரார்த்தனையுடன் கேட்டுக்கொள்ளுகிறது. அபாபா ஆத்துவாத்தியாருக்கு சம்பாவனை எல்லாம் கொடுங்கோ நிறையா. ஏன்னா ஒரு வருஷத்துல நம்மளோட தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லோரும் இந்த பிராயஷ்சித்த கர்மாவை பண்ணணும்னு பிரார்த்தனையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அபாபா சௌகரியப்படி எந்த டயத்தில் பண்ண முடியுமோ அந்த டயத்தில் பண்ணுங்கோ. குழந்தைகளுக்கு நீங்களே சொல்லி கொடுத்து பண்ண வைங்கோ. ஏன்னா அர்ஜெண்டாக ஸ்கூலுக்கு போகிறவா அவளுக்கெல்லாம், ஆஃபீஸ் போகிறவாளுக்கு, சீக்கிரம் போகிறவாளுக்கெல்லாம் சிரமம் இருக்குது. அதனால் யாரையும் குறை சொல்லலை. அதனால் எல்லோரும் இந்த அனுஷ்டானத்தை விடாமல் வருஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த ஆவணி ஆவட்டத்தையும் காயத்ரி ஜபத்தையும் விடாமல் பண்ணணும்னு பிரார்த்தனையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாம் வேதமாதா உங்களை எல்லாம் ரட்சிப்பா. வேதவியாசரும் பெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகம், ஆச்சாரியார்களுடைய குருமார்களின் பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு எல்லோருக்கும் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு, நாடு சுபிக்ஷமா இருக்கணும், வீடும் சுபிக்ஷமா இருக்கணும், குடும்பமும் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. பரிவாசரணம் பரிவாசரணம் பரிவாசரணம்.